அயர்லாண்டுக்கு போய் விழுந்து புதையல் எடுத்துடக்கூடாது, பத்திரமா ஊருக்கு போய் சேரணும். ஃப்ளைட் சீட்டில் யாரி உட்காந்தா விண்டோவை காணும். பக்கத்து சீட்டுக்காரர் விண்டோவை கடன் வாங்கி வீடியோ எடுத்துருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு எங்கே கிளம்பி போய்ட்டுருக்கேன்னு பார்க்கிங்களா? பிள்ளைங்களுக்குலாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சுங்க. விசா எடுக்காமல் எங்கடா போகலான்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது நார்தன் அயர்லாண்ட் போகலான்னு சொல்லி பெட்டி சட்டியெல்லாம் கிளம்பி வந்தாச்சுங்க. எங்களுக்கு ஃப்ளைட் லூட்டன் ஏர்போர்ட்டில் இருந்து தாங்க இருந்துச்சு. நான் இதுவரை லூட்டன் ஏர்போர்ட் போனதே இல்லை. நாங்கள் எப்போவும் வழக்கமாக ஹீத்ரூக்கு தான் போவோம். ஏர்போர்ட் சின்னதாக தான் இருக்கும் போல் நினச்சி போனால் நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. செக்இன் லக்கேஜ் இல்லாமல் வெறும் கேபின் லக்கேஜ் மட்டும் வச்சு டிக்கெட் எடுத்தால் டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் அவங்க பேக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம லக்கேஜ் போகணும். போகலைன்னா அந்த திங்ஸ் எல்லாம் வெளியெடுக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. எங்களுக்கு அயர்லாண்ட் ட்ரிப் 3 நாளுங்கிறதுனால நாங்கள் செக்இன் லக்கேஜ்லாம் எடுக்கலை. கேபின் லக்கேஜ்லேயே நாங்கள் எங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம். செக்இன் லக்கேஜ் இல்லாதனால லைனில் வெயிட் பண்ண தேவையே இல்லை. அதே மாதிரி போர்டிங் பாஸும் நாங்கள் ஆன்லைன்லேயே எடுத்திருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டே டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்குள்ளே விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு உள்ளே வந்துட்டோம். குட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது சினிமா வந்தாலே அந்த படத்தெல்லாம் போட்டு அது ரிலேட்டடாக நிறைய திங்ஸ் வச்சுருவாங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தோன்னு வைங்க, நம்ம பர்ஸு காலி ஆகி தான் நம்ம திரும்பி போகணும். இல்லைனா கண்ணை கட்டி தான் அவங்கள கடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும். டியூட்டி ஃப்ரீ ஷாப்லலாம் ஜாமான் வாங்குகிறோமோ இல்லையோ, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ராவல் டைம் ரொம்ப கம்மிங்கிறதுனால ஃப்ளைட்டில் சாப்பாடும் தரமாட்டாங்க. அதனால் நான் வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு இடத்துல ஃப்ரீயாக உட்காந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணிவிட்டு விண்டோ ஷாப்பிங் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோங்க. டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் ஒவ்வொரு திங்ஸுமே நல்ல யூனிக்காக பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்ததில் டைம் போனதே தெரியலைங்க. ரவுண்ட் அடித்ததில் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிடலான்னு சொல்லி எங்கடா இடம் இருக்குன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நகை கண்ணில் பட்டுட்டு, நகை கடையை பார்த்த பிறகு அப்புறம் நம்மளுக்கு வயிறு பசிக்குமா என்ன, கால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போயிட்டு எல்லா நகையும் ஒரு நோட்டம் விட்டுட்டு என்னென்ன மாடல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டா ஊருக்கு போகும்போது வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும்னு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சுங்க. அதுக்கு பிறகு தாங்க வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏறலான்னு கிளம்பியாச்சு. ப்ளைன் ரொம்ப சின்ன சைஸாக தாங்க இருந்துச்சு. பொடி நடையாக கூட்டிகிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டாங்கங்க. ஃப்ளைட்டில் யாரி உட்காந்துட்டு பார்த்தா கடைசி சீட்டுங்க, விண்டோவை காணும். சரி பரவாயில்ல, பக்கத்து சீட்டுக்காரர் விண்டோவை கடன் வாங்கியாவது வேடிக்கை பார்ப்போன்னு கடன் வாங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களில் யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ளைட் டைம் ரொம்ப கம்மி தாங்க, 1 ஹவர் சம்திங் தான் இருந்துச்சு. அதனால் ஃப்ளைட்டில் ஏறினது மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு இறக்கி விட்டுட்டாங்கங்க. நாங்கள் பெல்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் பெல்ஃபாஸ்ட்டில் தான் ஃபஸ்ட் லேண்ட் ஆனோம். பெல்ஃபாஸ்ட்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது டைட்டானிக் கப்பல் தான். ஃப்ளைட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. உருண்டுக்கிட்டே வருவேன். இது கொஞ்சம் நேரங்கிறதுனால டக்குன்னு லேண்ட் பண்ணிட்டாங்கங்க. பெல்ஃபாஸ்ட்டில் இறங்கினோன்னே பார்த்தா அங்கே வால் பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால் ஏர்போர்ட்லேயே அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஹோட்டல் செக்இன் பண்ணதுக்கு டைம் இருந்துச்சு. அதனால் ஏர்போர்ட்டில் இருந்தே ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கேசல் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன் சென்டர்லாம் போகலான்னு சொல்லிட்டு போனோங்க. அங்கே ஒரு பஸ்ஸு பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸோட பேர் கிளைடருங்க. அதுக்குன்னு தனியாக பஸ் ஸ்டாப் வச்சுருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேயே டிக்கெட் எடுக்க கவுண்டர் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இங்கிலாண்டில் இந்த பஸ்ஸெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் கேசல் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஒரு காட்டுக்குள்ளே போனது மாதிரி இருக்குது. வேறு யாருமே வந்தது மாதிரியே இல்லை. என்னடா இது கேசல்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் கூட வந்தது மாதிரி இல்லையேன்னு சொல்லி ஒரு வழியாக மேப்பை போட்டு வழியை கண்டுபிடிச்சி சேர்ந்துட்டோங்க. யூகேல வேல்ஸ், ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட் எங்கேயாவது நீங்கள் சுற்றி பார்க்க போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேசஸில் ஏதாவது ஒரு கேசல் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கேசலுக்குள்ளே போன பிறகு தான் தெரியுது அது இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது மாதிரி ஹால் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வெளியே உள்ள இடம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேசல் ஒரு விண்டோ இருந்துச்சுங்க. அந்த விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேசலுக்குள்ளே ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கங்க. அதில் உள்ள ஒரு விண்டோ காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த விண்டோவிலேருந்து பார்த்தா கடல் எல்லாம் தெரிஞ்சிச்சு. வியூ நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவங்க உள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த கார்டனில் உட்காந்து அப்படியே வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிடலாங்க. மேலேயும் இடம் இருந்துச்சு, ஆனால் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணல. நாங்கள் ஃபஸ்ட்டு கேசலுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு சரி இந்த கார்டனில் உட்காந்து அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த கார்டனுக்கு போயாச்சுங்க. கார்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதவிதமாக செடி வச்சுருந்தாங்கங்க.
இது வந்து லாவெண்டர் பூ. நீங்கள் லாவெண்டர் பூ பார்க்கலன்னா இப்போ பார்த்துக்கோங்க. இதுதான் லாவெண்டர் பூ. கார்டன் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. கலர் கலராக பூ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். சாப்பாடு வரதுக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடலாம், ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஃபஸ்ட்டு கார்டன் வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பூ பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூ வந்து கலர் கலராக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கேசல் வந்து ஃபுல் வியூ வர்றது மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்துலேருந்து பார்க்கறதுக்கு வந்து கேசல் ஃபுல் வியூ அழகாக இருந்துச்சு. அதனால் கேசல் ஃபுல் வியூ வரும்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து தாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா, நானும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா ஃபோட்டோவும் காணும் ஒன்றும் காணும், வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. எம்மாம்பெரிய இலைங்கிறது மாதிரி ஒரு இலை இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிடலாம் போலுக்கு அந்த அளவுக்கு பெரிய இலையாக இருந்துச்சு. ஐயோ புளிச்சோறு கட்டி கொண்டுராமல் போயிட்டோமேங்கிறது மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் சரி கேசல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு டவுன் சென்டர் வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டோம். டவுன் சென்டரில் வந்து இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக அழகாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு வரும்போது வெளியே வந்து ஒரு சவுத் இண்டியன் வந்து மோமோஸ் கடை வச்சுருந்தாங்க. அதனால் அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷமாக பேசிக்கிட்டே மோமோஸ்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்ட விசாரித்தோம். அவங்க வந்து இன்றைக்கி இது வந்து அடைச்சிட்டாங்க, இது ஒரு மியூசியம், நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி மோமோஸ் வாங்கிட்டு அதுக்குள்ளே வந்து பார்க் மாதிரி நல்லா அழகாக இடம் இருந்துச்சு. பெஞ்செலாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அதில் உட்காந்து நல்லா மோமோஸ்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்டாச்சூலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சரி டவுன் சென்டர் சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டோம். சரி எங்கேயாவது போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா நேரம் ஆகிட்டு எல்லா கடையும் அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி என்னென்ன கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா நாளைக்கு வந்து ஷாப்பிங் பண்ண வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரைமார்க்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தோம். எந்தெந்த கடைக்கெலாம் போகணுன்னு பிளான் வச்சுருந்தோமோ எல்லா கடையும் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சாச்சுங்க. அதனால் இனி நாளைக்கு சீக்கிரமே வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிடணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சரி நைட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போயிடலான்னு சொல்லி சாப்பாடு என்னதடா வாங்கலான்னு பிளான் பண்ணி கடைசியில் இந்த கடைக்கு தாங்க போனோம். இங்கே வந்து நூடுல்ஸ் ரைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ரெண்டும் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிடலாம். அதே மாதிரி சைட் டிஷ் வந்து நம்ம வந்து 3 இது செலக்ட் பண்ணிடலாம். நிறைய இது வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்த 3 வேணுமோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நாங்கள் வந்து இதை தான் வாங்கினோம். சாப்பாடு வாங்கிட்டு சரி மோமோஸ் சாப்பிட்ட பார்க்லேயே உட்காந்து சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு அந்த பார்க்குக்கே கிளம்பிட்டோங்க. சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அளவும் நிறைய இருந்துச்சு. நாங்கள் 2 பார்சல் தான் வாங்கினோம். ஆனால் 4 பேருக்கே அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணலாம் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளைக்கு வந்து ஜாயிண்ட் காஸ்வே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போய் நைட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பலான்னு சொல்லி ஹோட்டலுக்கு போயாச்சுங்க. நாங்கள் வந்து ஹாலிடே இன்னில் தான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இருந்துச்சு. அதனால் காலையில் சாப்பிட்டுட்டு டூர் கிளம்பலான்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஒரு டூர் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் 2வது நாள் வந்து டூர் போயிருந்தோம். டூர் கிளம்புனோன்னு அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேசலுக்கு போக போகிறோம் அப்படின்னாங்க. ஐயோடா நேற்று பார்த்தா கேசலுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க போலன்னு பார்த்தா வேற ஒரு கேசலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இறங்கியாச்சுங்க. இது வந்து இந்த பாதை போட்டு வச்சுருக்காங்களா, இதில் வந்து நம்ம ஃபுல்லாக நடந்து அப்படி போய் அந்த தண்ணி வியூ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஹார்பர். அந்த கேசலுக்கு அடுத்தாலே ஒரு பெரிய ஹார்பர் இருந்துச்சு. அதனால் கேசலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து அடுத்த இது இடத்துக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம். நாங்கள் வந்து ஒரு கூப்பன் தருவோம், அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்கங்க. அயர்லாண்டில் உள்ள வீடு எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கிலாண்டில் உள்ள வீடெல்லாம் பொதுவாக செங்கல் மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஊரில் உள்ள வீடுகள் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் புதுசாக டெவலப்பான ஏரியா போல் நிறைய புது வீடுகளாக இருந்துச்சுங்க. பஸ்ஸில் போகும்போது பார்த்தா வலது பக்கம் பூரா கடலுங்க, இடது பக்கம் பூரா க்ரீனரியாக இருந்துச்சு. சான்ஸே இல்லைங்க. அயர்லாண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களை வந்து சாப்பிட்றதுக்காக இந்த ஹோட்டலுக்கு தாங்க நிப்பாட்டியிருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றி நிறைய பார்க் மாதிரி வச்சு நல்ல செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்காக உள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருந்ததுனால ரொம்ப வயிறு பசிக்கலை. அதனால் சரி லைட்டாக ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி என்னடா கிடைக்கும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக்கெட் பொட்டேட்டோஸ் வந்து இருந்துச்சு. அதனால் ஜாக்கெட் பொட்டேட்டோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனால் மற்றவங்க சாப்பிட்டுட்டு வர நம்ம வந்து அந்த பார்க்கில் இருந்து விளையாடலாம்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். பார்க்கில் வந்து நல்ல படத்துலலாம் காட்டுறது மாதிரி பெரிய பெரிய ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஊஞ்சல் ஆடி ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு சொல்லி ஆசையாக ஊஞ்சல்லாம் ஆடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. என்னதுன்னு கேட்டால் அதுவும் ஒரு கேசல்னாங்க. என்னடா இது மீண்டும் மீண்டுமாங்கிறது மாதிரி இருந்துச்சு. சரி கேசலுக்குள்ளே போய் பார்க்காண்டா ரொம்ப போர் அடிக்கும், வெளியே உட்காந்துடலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்து பார்த்தா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க.
பொதுவாக எல்லா கேசல்லையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க வந்து கேசல் கட்டுறதுக்கு செலக்ட் பண்ணுற இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. நாங்கள் வந்து கேசலுக்குள்ளே போகவே இல்லை, வெளியே உள்ள இடத்தையே சுற்றி சுற்றி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு வியூ. வெளியே வந்து புல் தரெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அதிலே உட்காந்து கொஞ்சம் நேரம் லூடோலாம் விளையாடிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம அயர்லாண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். இது பேர் வந்து ஜெயண்ட் காஸ்வே. பஸ் வந்து உள்ளே வர போகாது, அதனால் நீங்கள் நடந்து தான் போகணும்னு டிரைவர் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாருங்க. நம்ம வந்து ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனால் வழக்கமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பீச்சுக்கு போனீங்கன்னா தண்ணியில் விளையாடுறதுக்கு தான் போவீங்க. ஆனால் அந்த பீச்சில் வந்து தண்ணியில் விளையாடவே முடியாதுங்க, தண்ணிக்குள்ளே இறங்கவே முடியாது. ரோட்டில் வந்து அந்த கடைசி வரை நம்ம நடந்து போனால் தாங்க ஜெயண்ட் காஸ்வேயை பார்க்க முடியும். அன்றைக்கி மழை வேற பெய்துட்டு இருந்துச்சு. சரி வந்ததே வந்துட்டோம், எப்படியாவது பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நாங்கள் கடைசி வரை நடந்து போயிட்டோங்க. இந்த பீச்சுக்கு வரவங்க யாருமே தண்ணியில் விளையாடுறதுக்காக வரமாட்டாங்க. இந்த கல் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அடுக்கி நிறைய எப்படி இந்த மலை மாதிரி குவிஞ்சது மாதிரி இருக்குங்க. அந்த மலைக்கு மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் எல்லாருமே வருவாங்க. இந்த பாருங்கள், எல்லோரும் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைனில் வேற நின்றுட்டு இருந்தாங்கங்க. இந்த ஜெயண்ட் காஸ்வே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உட்காந்து அழகாக அடுக்குனது மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து யாருமே பண்ணது கிடையாது, நேச்சுரலாகவே வந்தது. இது வந்து வல்கனோ வந்து வெடித்து வந்த பிறகு அதுக்கு பிறகு எரோஷன்லாம் ஆகி இதே மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 40,000க்கு மேலே இந்த கல் மாதிரி இருக்கிறது வந்து 40,000க்கு மேலே இருக்குமாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஹெக்ஸகோனல் ஒரே மாதிரி ஷேப்பில் தான் இருக்குமா. அதனால தாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. இது வந்து அயர்லாண்டுக்குள்ளே ஒரு ஃபேமஸான லேண்ட்மார்க்கும் வேறு. அதனால தான் அங்கே வந்து டெய்லி நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்களாம். இங்கே வர டூரிஸ்ட் வந்து எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து மேலே ஏறி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தாங்க போனாங்க. நாங்கள் போன அன்னைக்கு வந்து மழை வேறு பெய்துட்டு இருந்தால் அந்த கல்லுலாம் பாசி படிஞ்சு ரொம்ப ஈரமாக வழுக்கிட்டு இருந்து, அதனால ரொம்ப பயமாக இருந்துச்சு. அயர்லாண்டுக்கு போய் புதையல் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதனால் ரொம்ப உயரத்துக்கு போகாமல் கொஞ்சம் இந்த பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப உயரத்துக்கு போகலை, பக்கத்தில் இருந்தே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டோங்க. பீச்சுக்குன்னு போய் கால் நனைக்காமல் வந்தது இந்த ஒரே ஒரு பீச்சு தாங்க. அதனால் இது வந்து மறக்கவே முடியாது. கன்னியாகுமரிக்கெலாம் போனால் மணிக்கணக்கில் தண்ணியில் கிடந்து விளையாடிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து பஜ்ஜி போண்டாலாம் சுட சுட விற்பாங்க, மீனெலாம் பொரித்து விற்பாங்க. எல்லாத்தையும் அழகாக ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு சுட சுட டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இங்கே பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லைங்க, ஒரு கடை கூட இல்லை. ஜெயண்ட் காஸ்வே பார்த்துட்டு வர வழியில் வந்து வேலியோரம் ஃபுல்லாக பிளாக்பெர்ரி தாங்க வச்சுருந்தாங்க. நீங்கள் பிளாக்பெர்ரி செடி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊர்லலாம் பரண்டை கோவக்காலாம் வேலியோரம் இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இது வந்து காட்டு செடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூரா முள் இருக்குங்க, பழம் பறிக்கும்போது பார்த்து பறிக்கணும். திரும்பி வரும்போது பார்த்தா பச்சை பசேல்னு நிலங்க, அதில் வந்து ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. நடுவில் வந்து பெரிய பெரிய பண்ணை வீடுகள் மாதிரி இருந்துச்சுங்க. நான்லாம் இப்படி வீடெல்லாம் பார்த்தா எப்படி தான் தனியாக இருக்காங்களோ, பயமாக இருக்காதா, ஒரு அவசரத்துக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அதுவும் ஒரு வித்தியாசமான லைஃப் தாங்க, அமைதியான வாழ்க்கை. உங்களுக்கு இதே மாதிரி வாழ்க்கை பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அவங்க வந்து இறக்கி விட்ட பிறகு நம்ம வந்து இனி ஹோட்டலுக்கு போனால் டயர்டில் அப்படியே படுத்துரும், அப்புறம் வெளியே வரதுக்கு இஷ்டமே இருக்காது. அதனால் இங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு ஒரு ஹோட்டலில் போய் நல்ல டின்னர்லாம் சாப்பிட்டாச்சுங்க. என்ன தான் காரு பஸ்ஸுன்னு எல்லா இடத்துலையும் போய் ஊர் சுற்றி பார்த்தாலும் நம்ம வந்து நடந்து ஊர் சுற்றி பார்க்குறதுலோட சுகமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் அயர்லாண்டில் வந்து ஃபுல்லாக வால் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களோ, அதை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டைட்டானிக் கப்பல் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.